மிகவும் ஒரு கொண்டாட்டமான ஒரு குதூகலமான மனநிலையோடு தான் இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன். அப்படிதான் இருக்கு, அப்படிதான் வந்தது. பட் இருந்தாலும் பேசணுமே அப்படின்னு கொஞ்சம் நடுக்கமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த சிறுகதை தொகுப்பு எல்லா பல விதங்களில் மிகவும் சிறப்பானது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னா, இதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ எழுத போகிறாங்க, எத்தனையோ கதைகள் எழுத போகிறாங்க, நாவல் எழுத போகிறாங்க. ஆனால் இது அவரது முதல் சிறுகதை தொகுப்பு. அதில் கலந்துக்கிறதுக்கு என்னை அழைத்தமைக்கே நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். தீபாங்கிற பேர் வேற. ஸோ அவங்கள பாராட்டும் போது அது எனக்குமே, நான் உட்காந்து தீபான்னு பாராட்டும் போது அது எனக்கும் தானே. ஸோ என் பெயரை வைத்திருக்கிறார்கள். பட் மதிமகள் என்கிற அழகான பெயரில் எழுதுகிறாங்க. இப்போ நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, முதல் சிறுகதை தொகுப்பு மாதிரியே இல்லை அப்படின்லாம் சொல்லி நான் பாராட்ட விரும்பலை. இது முதல் சிறுகதை தொகுப்பு ஒரு எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கிறது. நம் முதல் கதைகளில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை அதுக்கப்புறமா சொல்ல முடியாது. அந்த முதல் தொகுப்பில் ஒரு பிறந்த குழந்தையுடைய அந்த ஒரு வாசமும் அதனுடைய அழகும் அதில் இருக்கிற உண்மையும் அதோடைய ரோஜா பாதம் அந்த மாதிரி இருக்குது அந்த எழுத்து மதிமகள். நீங்கள் பயந்த மாதிரிலாம் தெரியல, இது சிறுகதையாக இருக்கான்லாம் பயந்துருக்கேன். ஆனால் அந்த எழுத்தில் பயமே இல்லை. அவ்வளவு அழகாக சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும், மனசில் நினைக்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது. நான் சில இதெல்லாம் அதிர்ந்து போனேன்னா, நானும் பார்த்த வகையில் மதிமகள் ரொம்ப ஒரு டொசைலான ஒரு ஆள் மாதிரி தான் எனக்கு தெரிவாங்க. எனக்கு நான் ரொம்ப பழகுனது கிடையாது. ஆனால் அவர் கதைகளில் அவர் தொட்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் பல வித அதிர்ச்சியாகவும் இருந்தது, அவ்வளோ வலியாகவும் இருந்தது. நான் இது வரைக்கும் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான அப்பட்டமான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுனதுக்கு அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இது சின்ன புத்தகம் அப்படிங்கிறதுனால மட்டும் நீங்கள் சீக்கிரம் படிச்சிட முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, இது நிறைய காத்திரமான விஷயங்கள் இருக்குது, கனமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் பக்கங்கள் அவ்வளோ லேசாக இருக்குது, பறக்குது பக்கம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை விட சின்ன புத்தகங்கள் கூட சில சமயம் அது எழுதப்பட்டிருக்கும் விதத்தினால் அப்படியே கழுத்தில் கல் மாதிரி தொங்கினால் கடத்தவே முடியாது. அதுவும் சில காலமாக வாசிப்பு பழக்கம் மிகவும் அருகிவிட்ட காலத்தில் எழுத்து நடை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு சான்று. என்னை மாதிரி ஒரு சோம்பேறியே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த 10 புத்தகத்தை படித்து முடிச்சுட்டேன். என்னாலே நம்ப முடியல. அது எப்படி இருக்குன்னா, மதிமகள் கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வம்பு இப்போ பாமரன் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. அவர் ஒரு சிறந்த கதை சொல்லி எப்படி எனக்கு படிக்கும்போது சொல்லு, அடுத்தது என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு பக்கத்தை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கு. ரொம்ப சாதாரண விஷயத்தை கூட அவர் மிகவும் சுவாரஸ்யமாக இழுத்து கொண்டு போகிறார், அதை ஒரு கதையாக முடிக்கிறார். ஸோ சொல்கிற மாதிரி சிறுகதைக்கான இலக்கணம் இதுதான். நான் சொல்கிறது தான் கதை. அப்போது கதையை முடிக்கும் போது நமக்கு அதில் ஒரு நிறைவு கிடைக்குது. ரொம்ப புதுசாக இருக்குங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அந்த கதையை கதை அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிறுகதைக்குரிய நீளம் எல்லாமே இருக்குது அதில். ஆனால் அது நான் நினைக்கிறேன், அது முதல் சிறுகதை தொகுப்புலேயே இப்படி ஒன்று வந்திருக்குன்னா, ஷீ இஸ் அ வெரி நேச்சுரல் ஸ்டோரி டெல்லர். ரொம்ப சுவாரஸ்யமான ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கதை பேசும்போது அது எழுத்தில் அப்படியே கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது மிக ஆச்சரியமான விஷயம். அது எனக்கு தோணுச்சு. அப்புறம் அக உலகம் பற்றி நான் சொல்ல வந்த விஷயத்தில் எல்லாருமே சொல்லிட்டாங்க. கடைசியாக பேச வர்றதில் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு தோணினது என்னென்னா, இதையும் பாம் சொல்லிட்டாரு. எனக்கு இந்த கதைகளுடைய கண்டென்ட்டை படிக்கும்போது, அந்த அக உலகத்தை அவங்க அனலைஸ் பண்ணியிருக்கும் படிக்கும்போது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. நம்ம எத்தனை சிறுகதைகள் எவ்வளோ படிச்சிருந்தா கூட ஆண் எழுத்தையே படித்து நம்ம மைண்டுமே அப்படி கண்டிஷன் ஆகிருக்கும். ஒரு சிறுகதையில் என்ன இருக்கணும், எப்படி முடியணும், ஒரு டெக்னிக் இருக்கணும், இதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த சொல்லப்பட்ட விஷயமும் அவங்கள் அக உலகை, அந்த ஒரு பெண்களுடைய அக உலகை அவர்கள் பேசிய விதங்களும், ஆமாம் இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் இது வரைக்கும் கதைகளில் சொல்லப்படவே இல்லைல்ல, இந்த ஆண்கள் ஏன் எழுதி குவிக்கிறார்கள்னு எனக்கு ஒரு கோவமே வந்தது. பெண்கள் தான் நிறைய எழுத வேண்டும் என்றே எனக்கு தோன்றியது. அவங்க எழுத வந்தாலே போதும் அப்படின்னு. அவங்க தங்களோட விஷயங்களே தான் பேசுகிறாங்கன்னா, ஆமாம் அப்புறம் அதை யார் பேசுறது? அப்போ தமிழ்ச்செல்வன் தோழர் அழகாக சொன்னார், வெளிப்புற விஷயங்களை பேசும்போது அது வரலாறாக தத்துவமாக மாறும், அக உலகை பெண்கள் தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு படிக்கும்போது அது புரிஞ்சுது. நிறைய விஷயங்கள் எனக்கு கதை முதல்லேருந்தே நான் சொல்கிறேன் மனசுக்கு நெருக்கமாக. நான் இங்கே பேச வந்திருக்கிறது ஒரு சிறுகதைக்கு ஒரு என்ன சொல்கிறது அத்தாரிட்டியாலாம் இல்லை. நான் எனக்கு நெருக்கமாக ஒரு வாசகராக தான் நான் பேச முடியும். எல்லா கதையுமே முக்காவாசி கதைகள் எனக்கு நெருக்கமாக இருந்தது, ரிலேட் பண்ண முடியுது. அவருடைய வாழ்வியல் சூழல் என்னுடைய வாழ்வியல் சூழல் வேறாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு அக உலகம் ஒரு பெண் யோசிக்கிற விஷயம் அப்படிங்கிற போது
என்னால் முழுக்க முழுக்க நெருக்கமாக பயணிக்க முடிந்தது. முதல் கதை பாம் சொல்லிட்டாரு, நட்சத்திரங்கள் சிரித்தன கதை வந்து அது என்ன சொல்கிறது, எடுத்த உடனே ஒரு குடும்ப வன்முறையை வந்து ரொம்ப இயல்பாக பேசியிருக்காங்க. அது வன்முறை தான். அது ஒரு மச்சான் வந்து ரொம்ப இயல்பாக கேட்குறாரு, நம்ம இன்னைக்கு யாரும் இல்லை ஒன்றா இருந்துக்கலாமான்னா அது எவ்வளோ ஒரு பெண் அதிரக்கூடிய, எல்லாமே ரிப்போர்ட் ஆகிறது கிடையாது. ஒரு குற்றம் என்று ஆகினா கூட எல்லா குற்றங்களும் வந்து காவல்துறையில் ரிப்போர்ட் ஆகி நியூஸ் ஆகிறது இல்லை. ஆனால் வந்து சகட்டு மேனிக்கு வந்து கிடக்குறாங்க. ஒரு அக்காவுடைய கணவர் வந்து யாரும் இல்லை வீட்டில், நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒன்றா இருந்துக்கலாமான்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், அந்த அந்த அதிர்ச்சியை, அந்த அதிர்வை தன் எழுத்தின் மூலம் கடத்துகிறார். என்ன பண்ண போறாருன்னா, வெளியில் போய் பலார்னு அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் போயிடுறான். அடுத்தது உடனே அந்த ஒரு கணம் கூட இருக்க முடியல, இ பாஸ் கிடைக்காம அந்த தவிக்கிற தவிப்பு வந்து எப்படா இ பாஸ் கிடச்சி இந்த பொண்ணு ஊருக்கு போகும்னு நமக்கே வந்து அந்த அதிர்ச்சி வருது. அப்புறம் அந்த வண்டியில் ஏறி உட்கார்றாங்க, காத்தடிக்குது. கதைன்னு பார்த்தீங்கன்னா 1 லைன் இந்த கதையை சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சிறுகதைக்கான ஒரு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் இது மிகவும் சொல்லப்பட வேண்டிய கதை. இது வரைக்கும் சொல்லாத கதைகள் இந்த 10 கதை இருக்குது. நீங்கள் 100 கதை வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படாமல் எல்லாத்தையும் எழுதுங்க. ஏன்னா நீங்கள் எழுதியிருக்கிற ஒரு கதையிலையும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது அதே மாதிரி பியூபர்ட்டி, ப்ரெக்னன்சி, என்னெல்லாம் எனக்கு மறந்தே போன விஷயங்கள், நான் இதெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே போட்டு அழுத்தின விஷயங்கள் எல்லாம் கதையை எழுதியிருக்காங்க. அப்படி தான் வந்து இந்த தூரம் பியூபர்ட்டி கதையில் வந்து எல்லாருமே அதை பற்றி பேசிட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு சொல்லலை, சொன்னால் உள்ளே உட்கார வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்கு. இதே விஷயத்தை நான் செய்திருக்கிறேன், ஆனால் அது சொன்னது கூட கிடையாது. இதே விஷயம் நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. சொன்னால் ஏதோ ஒன்று நம்மளை அடக்கி வச்சுருவாங்க, வெளில போக விட மாட்டாங்க, லீவ் போட சொல்லுவாங்க, படிப்பு போய்டும்னு மறைக்கிற விஷயங்களை வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு ப்ரெக்னன்சியில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ, என்னென்ன வந்து வெளியில் இது வரைக்கும் பேச பெண்கள் தயங்கினாங்களோ அது எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. முதல் விஷயம் வந்து அந்த எல்லாம் சொல்லிட்டாங்க, அந்த 30 நாள் ஆன உடனே இவங்க முக்கியமாக அதை விட அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜாலியாக உட்காந்துருந்தா கூட எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன் இப்படிலாம் வந்து உட்காந்துருக்கீங்க, வந்து என்ன சொல்கிறது, இப்படிலாம் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் கையெல்லாம் பிடிச்சிட்டு உட்காராதீங்க, கட்டி பிடிக்காதீங்க, குடும்ப மானம் போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க, அதை கூட நாங்கள் 2 பேரும் இயல்பாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதையோ கை கோத்து உட்கார்றதையோ வந்து இவங்க வந்து விமர்சனமாக சொல்கிறவங்க எப்படி அசிங்கமாக எங்கள் பெட்ரூம்குள்ளே எட்டி பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். இயல்பாக ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் பேசிக்கிறத கூட அருவருப்பாக பார்க்கக்கூடிய குடும்ப அமைப்பு எவ்வளோ அசிங்கமாக மூக்க நுழைக்குதுன்னு அந்த கம்பேரிசனை வச்சதை வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அடுத்தது வந்து அந்த கனவு, பெண்களுடைய கனவுகள், அக உலகம்னு பேசும்போது கனவுகளை பற்றியும் பேசணும் இல்லையா? ஸோ இதில் எல்லா கதையிலையும் வந்து பெண்களுடைய கனவை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து இந்த கதையில் வருது. எந்த கதையில்? சாரி, பேபி ஆஃப் கண்மணிக்கு முதல் கதையிலேயே அருகில் பயணிக்கும் நிழலில் வந்து அம்மா கனவுல வராங்க. அம்மா கனவுல வராங்கன்னா அந்த கடைசி வரியை படித்தா கண்ணல் கலங்காமல் இருக்கவே முடியாது. ஆனால் கனவுல கூட அம்மா அடுப்படியை தாண்டி வரமாட்டேங்கிறோம்ப்பா. அப்போ கனவு கூட எவ்வளோ லிமிட்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையோடைய அனுபவம் தான் கனவு. கனவுல மட்டும் எல்லாம் வந்துட முடியுமா? அப்போ பெண்களுடைய கனவுகள் கூட எவ்வளோ லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு புரியும் போது பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவங்க அம்மா வந்து பறக்கிற மாதிரி சும்மா அந்த மாதிரியெல்லாம் வரல. இயல்பில் எப்படி இருக்கா, கனவுலையாவது அவங்க அம்மா அடுப்படியை தாண்டி வருவாங்களான்னா வர மாட்டேங்கிறாங்க. பயணம் போகிற மாதிரிலாம் அவங்களுக்கு கனவு கூட வர மாட்டேங்குது. இந்த வரியை கடக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மதிமகள். அதே போல் வெருள் என்ற அந்த கதை பூராவுமே பயம். வெருள்ங்கிற வார்த்தை பயம். குழந்தை வந்து தங்காமல் போயிருமோ அப்படின்னு ஒரு நாளும் பயந்து 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 படுக்க நனைஞ்சு குழந்தை வந்து இல்லாமல் போயிடுற மாதிரியான ஒரு கனவு வந்து ஒரு பெண்ணை எவ்வளவு மருட்டுகிறது. விருப்பப்படும் கனவுகளும் வரமாட்டேங்குது. பயப்படக்கூடிய கனவுகளும் தான் வந்து பெண்களுக்கு வருதுன்னா அப்போ பெண்களுடைய அக உலகை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் எங்களை பாதிக்குது அதை பற்றி எதுவுமே தெரியாமல் புற உலகம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் முக்கியமாக லாஸ்ட்டு அந்த ஃபுட் வேஸ்டேஜ் கதையை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம்.
எல்லா பெண்களுக்குமே வீட்டில் வந்து இந்த விமர்சனம் இருக்கும் இல்லையா? அந்த குற்ற உணர்ச்சியும் நமக்கு தான் இருக்கும். சமைக்கிறது வந்து பத்தலைன்னா அதுக்கு ஒரு பேச்சு, சரியாகவே சமைக்க மாட்டேங்கிறா, என்ன அவளுக்கு கை குறைச்சல் அப்படிம்பாங்க. அதிகமாக சமைச்சு வேஸ்ட் பண்ணுறா, வடிச்சு இவங்க ஆனால் ஆண்கள் ஒழுங்காக நேரத்துக்கு வீட்டில் சாப்பிட்றாங்களா இல்லையா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை. இந்த கதையில் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து வேலைக்கும் போகிறா, சமைக்கிறா, எல்லாம் அவளுக்கு எப்போவுமே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அதிகமாக சமைச்சு வீணாயிடுதுன்னு வந்து அவங்க மாமியார் திட்டுறாங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்து சாப்பிட்ற உதவாக்கரைகளை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது. அது என்னென்னா, ஆமாம், ஒரு ஆணாக இருந்துட்டா போதும், அம்மா சமைக்கலையா, அம்மா பொண்டாட்டி பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறது, அம்மாவோ பொண்டாட்டியோ சாப்பிடலைன்னா பக்கத்தில் ஒரு சித்தி பெரியம்மா இருந்தால் போதும், அவன் ஊதாரியாக இருக்கிறதுக்கான எல்லாத்தையும் அவங்களே பண்ணிவிடுவாங்க. சமைச்சு கிச்சனெல்லாம் தொடச்சி ஒரு உட்காந்துருக்கும் போது ஒரு ஊதாரி வருது, அப்படி வருது. என்னென்னா அவங்க அம்மாவுக்கு ஜுரம் இருந்தும் குழம்பு வச்சு, நல்லா கவனிங்க ப்ளீஸ், இதெல்லாம் போர்லாம் அடிக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் கேட்கணும். நீங்கள் சாப்பாடு வச்சு குழம்பு வச்சுருக்காங்க, இது சாப்பிடாம வந்துருச்சு, எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துருச்சு. ஒரு ஆண், ஒரு சொந்தக்கார ஒரு ஆண் என்றாலே எல்லாரும் போஷிக்க வேண்டும் அல்லவா, இருக்கிற பெண்கள் எல்லாரும். ஸோ இவங்க வந்து நீ சாப்பிடுப்பானோடனே மருமக எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டாக போகுது, தோசை ஊற்றி கொடு அப்படிங்கிற. மாவை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சு 2 தோசையும் ஊற்றுறாங்க. குழம்பு எல்லாத்தையும் தூக்கி கொட்டிட்டியா, என்ன பண்ணுறது? அவன் அந்த உடனே பெரிய பெருந்தன்மையான அந்த பையன் வந்து, நான் பொடி வச்சே சாப்பிட்டுக்கிறேன் அண்ணி. அவன் அந்த பாசமாக தான் ஊற்றித்தது, பொடி வச்சே சாப்பிட்டுக்கிறேன் அண்ணி. உடனே இந்த அம்மா மாமியார்னா ஆமாம், 2 தேங்காயை வச்சு ஒரு சட்னி அரைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? சுருன்னு கோவம் வந்தது. நான் ஏன் அரைக்கணும்? ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது, 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் ஏற்கனவே அந்த பையன் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் சமைச்சு வச்சதை சாப்பிடாம கடையில் சாப்பிடணும்னு நினச்சிட்டு வந்திருக்கான். ஹோட்டலில் சாப்பிடணும்னு போனவனை இந்த அம்மா கூப்பிட்டு உபசரிக்குது. இப்படி இந்த குடும்ப அமைப்பு சுற்றி எவ்வளோ கெடுத்து வச்சிருக்கு பாருங்கள். நமக்கு இதெல்லாம் டெய்லி பார்க்கறது, தினசரி பார்ப்பது, ஆனால் வாயை திறக்க முடியாததை வந்து கதையில் எழுதியிருக்காங்க. நான் ஏன் அரைக்கணும்? அப்புறம் வந்து அந்த பொடி வச்சு சாப்பிட்டுட்டு போகிறான் அவன். அப்போ அடுத்தது அதனால தான் இந்த ஃபுட் வேஸ்டேஜ் மிஷினை பற்றி ஒரு ஃபேண்டசி ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், கொட்டுவோம், அவங்க கண்ணு முன்னாடி கொட்டும். நீ சாப்பிடலை, இவ்வளோ சோறு நான் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே கொண்டு போய் கொட்டணும். ஏன் அந்த குற்ற உணர்வை நாம் மட்டும் சுமக்க வேண்டும் என்கிற கேள்வி வருகிறது. சாப்பாடு வீணாகுதுன்னா அதுக்கு நீ தான் காரணம். நீ ஒழுங்காக உனக்கு அந்த பொறுப்பு இல்லை. சமைக்கிறதுனால மட்டும், சமைக்கிற பொறுப்பு மட்டுமே எனக்கு இருக்கிறதுனால நீ சாப்பிடவே நான் குற்ற உணர்ச்சி அடையணும், நீ சாப்பிட்டு வேஸ்ட்டாக போனாலும் நான் குற்ற உணர்ச்சி அடையணும், யாரும் சரியா சாப்பிடலனாலும் நான் குற்ற உணர்ச்சி அடையணும். ஏன் வேஸ்ட் பண்ணுவோங்கிறேன், நம்ம வேஸ்ட் பண்ணாலாவது அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு போகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்ல வேண்டிய, இதுவரைக்கும் சொல்லப்படாத அத்தனை விஷயங்களையும் மிகவும் துணிச்சலாக பேசியிருக்கிறார் மதிமகள். எனக்கு என்ன சொல்கிறது, இந்த கதைகளை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்ததற்கே நான் வந்து மிகவும் பெருமை அடைகிறேன். நன்றி. இன்னும் நிறைய எழுதுங்க மதிமகள். தேங்க்யூ.